நான் ஏன் பிறந்தேன்னு ஒரு நாளாவது யோசிச்சிருக்கீங்களா? அதுதான் உங்கள் சோலோட பர்பஸ். சோல் பர்பஸ்னால் ஜாபோ மணியோ அல்லது இருக்க பொசிஷனோ கிடையாது. நீங்கள் இருக்கும்போது பிறருக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் கிடைக்குதோ அதுதான். அதாவது உங்கள் மூலியமாக ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் அதுதான் உங்கள் சோலோட பர்பஸாக இருக்க முடியும். சோல் பர்பஸை கண்டுபிடிக்க 4 பவர்ஃபுல் க்ளூஸை பார்க்கலாம். 1, உங்களோட எனர்ஜிஸ். ஒரு வேலை பார்க்கும்போது உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாமல் இருக்கும். அதுதான் உங்கள் சோல் லாங்குவேஜ். அதாவது ஒரு வேலையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. மேபி அது கூட உங்கள் பர்பஸாக இருக்கலாம். 2வது, நீங்கள் கடந்து வந்த வழிகள். நீங்கள் கடந்து வந்த ஸ்ட்ரகிள்ஸ் தான் மற்றவங்களை ஹீல் பண்ணுறதுக்கான பவராக இருக்க முடியும். அதாவது நீங்கள் ஒரு பெரிய லோன்லினஸ்லேருந்து வந்திருக்கலாம். அப்படின்னா இன்னொரு லோன்லினஸில் இருக்கவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு அர்த்தம். இன்னொன்று, நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்லேருந்து வந்திருக்கலாம். அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் உங்களுக்கு பர்பஸாக இருக்குன்னு அர்த்தம். 3வது க்ளூ என்னென்னா, பீப்புள் உங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. மேபி சில பேர் உங்கள் அட்வைஸ் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு உங்கள் கிளாரிட்டி ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது கூட உங்கள் சோல் பர்பஸாக இருக்கலாம். 4வது க்ளூ, இதுக்கு நீங்கள் காசே கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நான் இது உங்களுக்கு பண்ணித்தரேன்னு தோணும். அதில் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனும் இருக்கும். அது கூட உங்கள் சோலோட ஒரு பர்பஸாக இருக்கலாம். ஸோ சோல் பர்பஸை சர்ச் பண்ண வேண்டாம், கிளாரிட்டி வந்தால் அதுவே ரிவீல் ஆகும். ஸ்மால் ஸ்டெப் எடுங்க, சைலண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்கள் இன்னர் வாய்ஸை கேளுங்க. பிகாஸ் சோல் பர்பஸை அறிஞ்சால் வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள்ஸே கிடையாது, டிப்ரெஷனும் கிடையாது, எதுவுமே கிடையாது. உங்கள் டார்கெட்டை நோக்கி நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.